வீடு மட்டும்தான் நம்ம இடம். இந்த இடம் வந்து நம்ம இடம் கிடையாது, பக்கத்து ஊருக்காரங்களது. எப்படி எடுக்கிறது? ஃபோன் ஊதுணுமா? என்ன நோண்டி போடுவான்? தேங்காய் சட்னியும் போட்டுப்பியா? எல்லாத்தையும் காலி பண்ணுவேன். தேங்காய் சட்னி போட்டு பண்ணலாம். வாயில் வைக்க தூளி தண்ணி வைக்கிறான். அப்படி காணும் நெத்திக்கு காணும். நெத்திக்கு எங்கே இருப்பான்? எல்லாருக்கும் வணக்கம். என்னடா நெத்தியில் பொட்டுலாம் பட்டையை கிளப்புதுன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அதான் ஒரு பக்தி மோடில் தெரியும் பார்த்தா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு அதை தான் அப்படியே எடுத்து காட்ட போகிறேன். இன்றைக்கி என்ன சாப்பாடுனா, காலையிலே வந்து பார்த்திங்கன்னா இட்லி, சுட சுட இன்றைக்கி இட்லி சாப்பிட போகிறோம். அம்மா வந்து அதற்கான வேலையெல்லாம் பார்க்க போகிறாங்க. அப்படியே அம்மாவிலேருந்து ஆரம்பிப்போம். அம்மா என்ன பண்ணுறாங்க, எப்படி நம்ம இன்றைக்கி காலை உணவு சாப்பிட்டு முடிக்கிறோங்கிறத ஃபுல்லாக இருந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை மொழுகுறாங்க காலையிலேயே. சாண தண்ணி மட்டும்தான் நம்ம அது, வேறு எதுமா? சாண தண்ணி தான். அப்புறம் வேறு அதில் என்ன சேர்த்து முழுனா தான் அன்னைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ எதனால் இப்போ வீடு முழுகுற? வீடுங்கிற அடுப்பு முந்தா நாள் முழுவுனது தான், நேற்று முழு, அதனால தான் இன்றைக்கி முழுவுறேன். தினம் முழுவணுமா? டெய்லி முழுவுறது தான். இனிமேல் டெய்லி முழுவுனா தான் நல்லாயிருக்கும். அது எதுக்கு இப்போ கரைக்கிற? அடுப்பை வந்து மொழுவி அப்படியே சாணிலாம் கரைச்சி போட்டுட்டு, அடுப்புக்கு மேலே வந்து டிசைனாக மாவால் ஒரு கோலம் மாதிரி இழுத்துட்ருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா சமையலில் இறங்கிடுவாங்க. இப்போ நேற்று ஊசி போட்டேன்னா வலி இப்போ குறைஞ்சிருக்கு. தொடர்ந்து 2 நாள் ஊசி போட்டதுனால வலி குறைஞ்சிருக்கு. ஆனால் இப்போ அதுக்கு நிறைய வைத்தியம் சொல்கிறாங்க, அதெல்லாம் செய்யும். நேற்றுலாம் கத்தாழை பால் வச்சு வச்சு தருவேன். அப்புறம் இந்த எண்ணெய் தடவுனேன், நல்லெண்ணெய் உப்புக்கல் போட்டு தடவுனேன், மஞ்சத்தூள் ரேசாக தடவி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. இப்போ வலி இருக்கா? இப்போ வலி இல்லை. இப்போ வந்து வலி இல்லை இன்னைக்கு. சரி, இன்னைக்கு என்ன பண்ண போகிற சொல்லு? சாம்பார் வைக்க போகிறேன். சாம்பார் வச்சு இட்லி ஊற்றணும். அடுப்பு முழுவனா நேரம் ஆச்சு. சரி, நேரத்தில் எழுந்திரிக்க முடியல. நேரத்தில் எழுந்திரிச்சு இப்போ நேரம் கழிச்சு தான் இன்றைக்கி எழுந்திரிச்சது. காய்கறியெல்லாம் நறுக்கி முடிச்சிட்டாங்க. இனி அடுத்தடுத்து வேலைகள் நடக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள்.
அம்மா வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சிட்ருக்காங்க. அப்பா அதுக்குள்ளே தீப்பெட்டி கேட்டார். தீப்பெட்டி எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறேன். இங்கே குப்பை குளங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை கொளுத்தி விட்றதுக்காக. பாப்பா கொளுத்திட போறிய பூராத்தையும்? பக்கம்லாம் கிடக்கு. இதை எல்லாத்தையுமே வந்து அப்பா கொளுத்திட போகிறாரு. இடத்த சுத்தமாக வச்சுக்கணுன்னு. ஏற்கனவே இங்கே கொளுத்திடுவார். அப்படியே சேர சேர கொளுத்தி விட்டுருவார். எல்லாம் வந்து பேப்பர் ஜட்டை பாதி பேப்பர் பாதி கிடக்கு. அப்படியே நிறுத்தி வைக்க பாருங்கள் காலையில் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு. டேய் என்னடா இது, உனக்கு விளையாட்டாது என்னது? பேப்பரில் வந்து கொஞ்சம் மண் வச்சுக்கிறாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அதுக்குள்ளே அள்ளி போட்டு தூக்கி விளாசுறோம். நேற்று தொட்டியில் ஃபுல்லாக மாடு குடிக்கிற அன்னக்குள்ள போய் மண் அள்ளி போட்டிருக்காங்க. இங்கே பாரு அம்மா அம்மா பார்க்குற அம்மா சொல்லு. இங்கே பாரு அம்மா பான்னு, அப்பா பா வணக்கம் இப்பா. ஆயா எங்க? அங்கே இருக்க சாப்பாடு இருக்குத. ஓடு 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 ஓடு. பேப்பரை விட்டு கேட்டாச்சு வாரேன். வீடு மட்டும்தான் நம்ம இடம். இந்த இடம் வந்து நம்ம இடம் கிடையாது, பக்கத்து ஊருக்காரங்களது. அவங்க முன்னாடியே நம்ம இந்த வீடு இடம் வாங்கிறதுக்கு முன்னாடியே அவங்க இந்த இடம் வாங்கி வச்சுருந்தாங்க. இந்த இடம் வந்து இப்போ நம்ம பழங்கிட்டுருக்கோம். நம்ம வீடு கட்டுறதுக்காக கல் மணல் செங்கல் எல்லாம் இந்த இடத்துல தான் இறக்கி வீடு கட்டிகிட்டு இருந்தோம். அப்போலேருந்தே நம்ம இந்த இடத்த சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இடம் மாதிரி புழங்குறோம். அவங்களும் வந்து பழக்கத்துக்காக புழங்கிக்க, சும்மா தானே கிடக்குது நீங்கள் புழங்கிங்கன்னு விட்டாங்க. அதனால் நம்ம புழங்கிட்டுருக்கோம். புழங்கினாலும் வந்து பார்த்திங்கன்னா இடத்தையே அப்படியே வந்து நீட்டாக தான் சுத்தம் பண்ணி வச்சு தான் அப்பா வச்சுப்பார். நம்ம வீட்டு இட்லி பானை, இட்லி பானையை வச்சு இட்லி ஊற்ற போகிறாங்க. எத்தனை குழிமா இந்த பானை? ஒன்று. மொத்தமாக எத்தனை குழி? 11 குழி பானையா? 11 குழி பானை நம்ம இட்லி. மாவு எடுக்கிறதுக்காக அம்மா போகிறாங்க. அது செய்யல. தீக்கே என்னப்பா செஞ்சான்? கண்ணு நேற்று கொல்லையில் சோளத்தை அடிச்சு விட்டு. கண்ணு இல்லையா? அது ராத்திரி மருந்து போட்டு வச்சுருந்தேன், காணுண்டா கண்ணுக்கு மருந்து போகணும்னு கேட்குறேன். இவன் வந்து கண்ணை ஊதிடுறான். எப்படிப்பா பண்ண? கண்ணுக்கு தூசு இருந்துச்சு, எப்படி தூசு இருந்து எப்படி எடுக்கிறது? ஃபோன் ஊதணுமா? கண்ணை நோண்டி விடுவான் அதுக்கு. வாழு வாழு. இப்படி பிடிக்கணுமாண்டாமா? சரியா? அங்கே மலங்காலில் வைக்கணும். இது வர அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி ரெடி பண்ண போகிறாங்க மிக்சியில். கை நல்லா இருந்ததுன்னா அம்மிக்கல்லையே அரைப்பாங்க எப்போதும். இப்போ கை வந்து வலிக்கிறதுனால மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடுறேன்னு தேங்காய் சட்னி அரைக்க போகிறாங்க. அம்மா இட்லி சுடுறது, சாம்பார் வைக்கிறது, சட்னி வைக்கிறதுன்னு பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் ஒரு ஆள் இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையிலேயே இட்லின்னொன்னே
அதை தெரிஞ்சுக்கிட்டு எந்த வேலையுமே செய்யாமல் வந்து நித்திவிக்க தூக்கிக்கிட்டு இன்றைக்கி ஒரு பிடிக்கலான்னு வந்து உக்காந்துருக்கு. அது கதை ஆகாது. ஏன் இட்லி என்ன பார்க்கலையா? காணாத கண்ட மாதிரி கால நேரத்துலேருந்து அடுப்படிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு. ஏன் நான் பண்ணிட்டு சாப்பிட்டு போகிறேன். வணக்கம் தான். வேலைக்கு போகிறவன் சாப்பிட்டு போவேன். சும்மா ஒன்றுக்கும் உதவாமல் வீட்டில் பட்டு கிடக்க முன்னாடி திங்க அலைக்குது. நான் சாப்பிட்றது தான் வேணும். ஏன் உனக்கு வேகம் வருது பண்ண சொல்கிறேன்னா? அப்புறம் இங்கே யாரும் சொல்கிறேன்? நீ வேறு யார் இருக்கா? இட்லி தான், அது ஒன்றும் தங்கம் இல்லை. நாங்கள் சாப்பிட்ட பிறகு நீ சாப்பிடுங்க. அதான் தங்கல்ல நீயே அதை சாப்பிட்ற. போய் தங்கத்தை வாங்கி சாப்பிட்டு பாரு. வந்துருச்சா அப்படியேங்க அப்பா. வா வா இட்லி சொல்லு. இட்லி இட்லி இந்த சாப்பிடு. உனக்கு தாத்தா புட்டு வச்சிருக்காரு. இப்போ சாப்பிடு. சுடுது அதெல்லாம் வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படியே இல்லைங்க தாத்தாவுக்கு வா. நம்ம அம்மாவோட இட்லி, அவங்க வச்ச சாம்பார், தேங்காய் சட்னி, இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி காலை உணவு. தேங்காய் சட்னியும் போட்டுப்பிய? எல்லாத்தையும் காலி பண்ணுவேன். ஏன் தேங்காய் சட்னி போட்டு பண்ணால் வாயில் வைக்கிறதுக்குள்ளே தண்ணி வைக்கிறான். இந்த தண்ணி இருக்கும், ஒரு ஆள் இருக்கணும். வாயில் வைக்கவும் இருக்கும். போதும். உனக்கு 4 இட்லி போதுமாப்பா? 4 இட்லி போதுமா? ஏன் சாப்பிட்டு இந்த 4 இட்லி வச்சுக்கலாம் இருக்கேன்னா? இல்லை நான் சாப்பிட்லாமான்னு கேட்குறேன். நீ அந்த ஊற்றி வச்சிருக்க வேகட்டான் சாப்பிட்டுக்கலாம். ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. எங்கே போகிற வீட்டை தானே இருக்க? பொறுமையாக சாப்பிடு. இந்தா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. டேஸ்ட்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இட்லி எப்படி இருக்கு? சாப்பிடு. வா வச்சுக்க. மாமா மாமாக்கு வா. அதை இப்படி சொல்லு. இப்படி சொல்லு. சூப்பர். மாமாக்கு வா. அங்கே இருக்கு. வை எடுத்துவோம். பத்தியா தரான் வந்த மாதிரியா தருவான். இப்போ அடுத்த வருஷம் கேளு. கையில் எடுத்தாலும் தர மாட்டான், ஊட்டிடுவான். ஒரு ஊற்றுனா எடுத்தேன், எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ 2வது ஒரு இது ஊற்றி வச்சுருக்கேன். இதுதான் வெந்துக்கிட்டு இருக்குது. அது நீ நான் வந்து சாப்பிட்டுங்க. சரி. அப்பாவுக்கு 2 இட்லி எடுத்து வச்சுட்டு மீதி 4 இட்லி இருந்தது. அதை அப்படியே நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். காலையிலே இட்லி சாப்பிட்றது அது ஒரு தனி சுகம்தான். நல்லா ஒரு 4-5 இட்லி சாப்பிட்டுட்டு தண்ணியை விட்டோன்னா பார்த்துட்டு உளுந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குமா? எப்படி தெரியுது? டேஸ்ட்லேயே தெரியுதுல்ல. ரெண்டாவது தடவை இட்லி எடுத்து அம்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பாடு எப்படிமா இருக்கு? இங்கே பாருமா. சாப்பாடு நல்லா தான் இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. மாவு இன்னும் கொஞ்சம் புளிச்சா இன்னும் நல்லா இருக்கும். சூப்பராக புளிக்கணுமே. இவர் என்ன பண்ணுறாரு? நெத்திக்கு உன்னை கண்ணாமூச்சி போடல. கண்ணை மூட சொல்லுங்க. பாப்பாங்க என்ன காலையிட்டே இருந்துவோம். எங்கே போகிறாங்க?
நித்திக்கு எங்க காணோம்? நித்திக்கு காணோம். நீ என்னெல்லாம் படிச்சிருக்கான்? ஆ கண்ணை மூடிட்டே போ. எங்க நித்திக்கு? மூடிட்டே போ அந்த கண்ணை. ஆ எங்க தம்பி காணோம்? நித்திக்கு காணோம். நித்திக்கு எங்க இருப்பான்? வந்த வழியை சொல்றான். நான் ஒல்லிடுறேன். இவன் மூடிட்டு வருவாங்க. ஆ நம்ம ஒலி வச்சுட்டு அது வித்தை தான் ஒலின்னு வச்சுட்டு போய் தான் வந்து பிடிப்போம். ஒளிஞ்சிக்க, நீ ஒளிப்பா அவன் சொல்ற மாதிரியே. ஆ ஒளிஞ்சிக்க, அவன் பத்திட்டு வருவான். எல்லாம் தெரியுதா? கண்ணாமூச்சிலாம் யார் பக்கத்து கொடுத்தா? அங்கேருந்து வா. இங்கேருந்து வாப்பா. தாத்தா அங்கேருந்து வருவாங்க. தாத்தா எங்க? தாத்தா எங்க? நீ சேர்ந்து வராம பாப்பாவா? அவ்வளோதான், விளையாண்டு முடிச்சாச்சு. இல்லை ஆ அவன் ஒழிஞ்சிக்கிறான் இப்போ. ரெண்டாவது நான் பிடிக்கணும். அப்படியே இப்போ தெரியலன்ட்டு போ. நித்திக்க காணோம். எங்க நித்திக்கு ஆளை காணோம். பாப்பாவை காணுமே. நித்திக்கு பாப்பாவை இங்கே தான் இருந்தான். எங்கேயா? ஏய் எங்கடா? டிவி வந்து யார் சொல்லி கொடுத்தானே தெரியல, இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா பண்றான் ஆளு. தீவிரம் போய் தலை சீவிட்டு உட்காந்துருக்கு. மக்களே, காலை பொழுது இன்னைக்கு நல்லா போயிட்டு இருக்கு. இட்லியெல்லாம் சுட்டு சாப்பிட்டாச்சு. என்னப்பா? அவர் கண்ணு மூடுவாரு. இரு, கண்ணு முடிச்சுலாம் வீடியோ முடிச்சுட்டு வந்து விளையாடுவார். இரு. ஸோ மக்களே, எப்படி வந்துச்சு இட்லி? இட்லி இன்னைக்கு வந்து காலை உணவு இட்லி சாப்பிட்டாச்சு. நல்லா இருந்தது. அடுத்து வந்து மாட்டை ஓட்டிட்டு கொல்லையை போக வேண்டியதான். போயிட்டு மதியம் வரணும் இன்னைக்கெல்லாம். ஸோ மக்களே, இந்த வீடியோ முடியுது. காலையில் இட்லி சுட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வருது. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சொல்லுப்பா. நன்றி, வணக்கம். நீ சொல்லு. வணக்கம். சாப்பிட்டு முடிச்சிட்டியாமா? சாப்பிட்டாச்சு. அதே வணக்கம் சொல்லி முடி. நீ தானே இன்னைக்கு இட்லி சுட்ட, சொல்லு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. எல்லோருக்கும் வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.